உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு ஓடுற விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க எத்தனை ரூபாய் சம்பளத்துல வேலையை தொடங்குனீங்க? 1000 2000? இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? திருப்தியா இருக்கிறீங்களான்னு யார்கிட்ட கேளுங்க. ஆமாம், 5 சென்ட் இடம் இருந்தால் போதும்னு சொன்னவங்க திருப்தியாக இருக்காங்களான்னு கேளுங்க. கேளுங்க பிரியமானம். எத்தனை மடங்கு நம்முடைய சம்பளம் உயர்ந்தது, எத்தனை மடங்கு நம்முடைய வாழ்வு உயர்ந்தது, எத்தனை மடங்கு நம்முடைய செலவழிக்கும் திறன் உயர்ந்தது, எத்தனை மடங்கு. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்தாலும், அம்பானிகிட்ட போய் கேளுங்க, இப்போ என்னை அதானி முந்திட்டாரு, சீக்கிரத்தில் எப்படியாவது நான் அதானியை முந்தணும்னு சொல்லுவேன். அமேசான் ஓனர்கிட்ட கேளுங்க, ரொம்ப காலமாக அந்த எலன் மாஸ்க் முதல்ல இருக்கிறாரு, நான் அந்த எலன் மாஸ்கை முந்தி மேலே போகணும்னு சொல்லுவார். எலன் மாஸ்கிட்ட கேளுங்க, நான் இந்த இடத்த ஸ்டெடியாக இருக்கணும் எப்படியாவது. இந்த உலகத்தில், இந்த உலகத்துக்கு ஒன்று உண்டு, இந்த உலகத்தில் நல்லா சாப்பிட்டு 1000 கல்யாணம் பண்ணி வீடுகளை, திராட்சை தோட்டங்களை, தோப்புக்களை, ஒளிவ தோப்புக்களை, ஒட்டகங்களை எல்லாத்தையும் உண்டாக்கினவன் 2 எழுத்து இந்த வானத்துக்கு கீழே முடிவு சொல்லிட்டான். இந்த வானத்துக்கு கீழே வீடுகளை கட்டினாலும், என்னதான் செஞ்சாலும், கல்யாணம் பண்ணாலும், என்னதான் செஞ்சாலும், இந்த உலகம் ஒன்னே ஒன்று சொல்லும், மாயை 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 மாயை. ஆனால் ஒருத்தர் கேரளாவில் ஒரு மனுஷன், பெரிய கோடீஸ்வரர், எப்போ பேப்பரில் சொன்னாங்களாம், செவ்வாய் கிரகத்துக்கு போகணுன்னா இத்தனை லட்சம் கொடுக்கலான்னு. அதோட வெளிநாட்டில் இருக்கிற அந்த அமைப்புக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்காக சொத்து பத்தையெல்லாம் விற்று, நம்மளால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவானே, அது மாதிரி அவனுக்கு செவ்வாய் கிரகமாகவே போயிடுச்சு. செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தலான்னு கொடுத்த காசு இன்னும் வரைக்கும் போகலையாம். இப்போ சொல்கிறாங்களாம், காசையாவது திருப்பி தாப்பா, சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு. ஆமாம், நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகலான்னு சொன்னேனே. அதனால் இந்த பூமியில் திருப்தி தேடுறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு மேலே தாகம், அவர் சமூகத்தின் மேலே தாகம், அவரின் மேலே தாகம், அவர் மேலே தாகமாக உள்ளவன் சொல்லுவான், திருப்தியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் இயேசுவோட நெருங்கி பாருங்களேன், இந்த உலகம் இன்னும் இன்னும் இன்னொன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவரோட நெருங்கி பாருங்க, 8 மணி நேரம் வேலை பத்தாது, இன்னும் ஒரு 8 மணி நேரம். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சொத்தை வச்சே வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்றலாம். ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னும் தாகம், இல்லை இல்லை இல்லை, நாங்கள் எப்படி வாழ்கிறது, இல்லை இல்லை இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தை சொல்லுது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் எப்பயும் சொல்லுவான், இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், யூதர்களுக்கு தான் தெரியும். எப்பெல்லாம் இயேசுவை கல் எறிஞ்சாங்கன்னு பைபிளில் சர்ச் பண்ணுங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா கல் எடுத்துருவாங்க. எபிரேய மொழி படித்தவனுக்கு தான் புரியும். நான் இருக்கிறேன்னு யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னவர் இங்கே எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இயேசுவின் மேலே ஒன்று மட்டும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் நம்புகிறான், அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு திருப்தியில் ஃபோன் பேசணுமே, அடுத்து எப்படா பேசலாம், இரவெல்லாம் பேசணுமே, அடுத்து காலையில் எப்படிதான் பேசலாம் சொல்லுங்க. உங்களுக்கு திருப்தி செஞ்சிச்சா? வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? எடுத்து பாருங்கள். நீதி ஏசாயா 44:3 பாருங்கள். ஏசாயா 44:3 பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஒரு ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் என்னை டச் பண்ணணும், ஆண்டவர் என்னை சந்திக்கணும், ஆண்டவர் என்னோடு பேசணும், ஆராதனையில் என் பக்கத்தில் அவர் வரணும், அவர் பிரசன்னத்தை நான் உணரணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வர்றாங்க? இன்னைக்கு ஒரு கடமையை முடிக்கிற ஒரு ஆராதனையினால திருப்தி அற்றவர்களா போறோம். ஒரு திருப்தி கூட இல்லை. எதுக்கு வந்தோம், எதுக்கு போனோம், அப்படி போறோம். உண்மையா ஒவ்வொரு விசுவாசி இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசி ஆகணும். இன்னைக்கு நான் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தா, இன்னைக்கு அவர் என்ன தொடணும். நான் போவேன், தொடுவேன், சுகமாவேன். நான் போவேன், ஆராதனை முடிப்பேன், வீட்டுக்கு வருவேன். அவள் தாகம் இல்லை, அவளா இல்லை, பெரிய பணக்காரியா தான் இருந்தா. ஆனால் 12 வருஷம் வியாதியும் அவளுடைய தாகத்து நிமித்தம் போனது. அவள் இயேசுவை போவேன், தொடுவேன்.
இங்கே ஏதோ தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் தாகம். எமில் ஜெபசிங் அண்ணன் சொல்லுவாங்க, நீ யாருக்காவது ஜெபிக்கணும்னா அவனுக்கு தாகம் இல்லாமல் நீ ஜெபம் பண்ணா 1000 வருஷம் ஆனாலும் அற்புதம் நடக்காது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, முதல்ல அவளுக்கு இயேசுவின் மேலே தாகம் வரட்டும்னு ஜெபம் பண்ணு, அப்புறம் அற்புதத்தை பார்க்கலாம். அவளுக்கு இயேசுவை பிடிக்கட்டும்னு ஜெபம் பண்ணு. ஏன்னா தாகம் நீதியாகி அவர் மேலே ஒருத்தர் தாகமாக இருந்தானா அவனை ஆண்டவர் என்ன செய்வாராம்? தண்ணீரை ஊற்றுவாராம், ஆறுகளை ஊற்றுவாராம். அவன் சந்ததி மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவாராம். தருவேன்ங்கிறதுக்கு ஊற்றுறதுக்கு மழை ஊத்துனா எப்படி இருக்கும்? நேற்று முந்தா நாளும் நம்ம ஊரில் கொஞ்ச நேரம் பேஞ்ச மழை அப்படி எவ்வளோ வேகமாக வந்து இறங்குச்சு. ஊற்றுவேன் உண்மையில். அப்போ இந்த ஆராதனைக்கு வரும்போது சும்மா ஆமாம் 8 மணி ஆச்சு போய் தலையை காட்டும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தலையை காட்டுற நிலைமைக்கு மாறிடுச்சு. அதனால வாழ்க்கையில் திருப்தி இல்லை. எத்தனை வேலை செஞ்சு திருப்தி இல்லை, எத்தனை இடம் வாங்கி திருப்தி இல்லை, எத்தனை காரியங்களை செஞ்சு திருப்தி இல்லை, எத்தனை கட்டடங்களை செஞ்சோம் திருப்தி இல்லை, எத்தனை காரியங்களை செஞ்சோம் அவனை மாதிரியே தான் இருக்கும். ஆண்டவரை கொஞ்சம் நெருங்கி பாருங்கப்பா, கொஞ்சம் வேதத்தோட 1 மணி நேரம் உட்கார்ந்து பாரு. அவரே உன்னோட பேசுறது உணர முடியும், அவருடைய வார்த்தை உங்களோட செயல்படுறது உணர முடியும். கொஞ்சம் 1 மணி நேரம் தனித்திருந்து பாருங்கள், அவர் உங்களை தேடி வருகிறதை உணர முடியும். மொத்தம் 5 நிமிஷம் தான் அப்படியே குழம்பு வச்சுட்டோமா, சோறு வச்சுட்டோமா, அரிசி எடுத்தோமான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிவைன் கனெக்ட் ஏற்படும். இவன் தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் முடிச்சிடான். பரிசுத்தவான்கள் ஏன் ஓடுறாங்க தெரியுமா? 40 நாட்கள் அமர்ந்து இருக்கிறாங்க, ஃபோனு எல்லாத்தையும் விட்டுட்டு. தமிழ்நாட்டில் பிரகாசிக்கிற தேவ மனிதர்களை பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு நேரம் இல்லாதபடி ஃபோன் கால் பிஸியாக இருக்குது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு 40 நாட்கள் அவர் மேலே தாகத்தோடு சாப்பாடுகளை தள்ளி அவரோடு உட்கார்ந்து வார்த்தைகளை கிடைக்கிறார். எப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு கூட்டம், இரவு ஒரு கூட்டம், நாளைக்கு ஒரு கூட்டம், என்ன பேச முடியும்? எப்படி வசனங்களை கொடுக்க முடியும்? ஆவியானவர் இல்லைன்னா எப்படி புது மன்னாவை கொடுக்க முடியும்? என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மொபைல் ஃபோனோ, இந்த காரியங்களோ, இந்த ஆப்பிள் ஃபோனோ, இந்த பைக்கோ, இந்த காரோ, இந்த உலகமோ எதுவும் உங்களுக்கு எனக்கும் திரும்ப திரும்ப கடனையும், திரும்ப திரும்ப பிரச்சனைகளையும், திரும்ப திரும்ப கஷ்டத்தையும் தான் உண்டாக்கும். ஆண்டவர் மட்டும்தான் சொல்லுவார், இந்த உலகம் குறைவானது, நான் நிறைவானவர், நான் நித்தியமானவர். இந்த உலகம் உனக்கு தாகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சமாரியா ஸ்திரீட்ட தான் சொன்னார், இந்த தண்ணியை நீ குடிக்க திரும்ப தண்ணி எடுக்க வருவேன், ஆனால் நான் தண்ணி கொடுத்தா உன் வாழ்க்கையில் திரும்ப தாகமே வராது. அவர் இந்த தண்ணியை சொல்லவில்லை, உலகத்தின் தாகங்களை, உலகத்தின் காரியங்களை அவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஊற்றுகிறவர், ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அதனால தான் அவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தீர்மானிச்சு போகணும். அவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தாகத்தோடு வரணும். அப்படி தாகத்தோடு வந்தவர்கள் ஏன் தெரியுமா? நான் கேட்குறேன், ஏங்க ஆண்டவர் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தரிசனமாகல? அதை விட ஒருத்தி தாகத்தோடு வந்திருக்கா. யூத முறைமையின்படி பெண்கள் 2ஆம் நிலைதான், ஆண்களுக்கு தான் எல்லாம். இன்னும் கூட உலக நாடுகள், அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் பெண்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 2-3 தடவை பெண்கள் போட்டியிட்டு தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள். ஹிலாரி கிளின்டனாக இருக்கட்டும், நம்முடைய கமலா ஹாரிஸாக இருக்கட்டும், 3 தடவை அதிபர் தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் பரலோகம் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாவது அவருடைய உயிர்த்தெழுதலை தரிசனமாய் காண்பித்தது ஒரு பெண்ணுக்கு தான். அவள் ஏக்கமெல்லாம் இயேசு நிரம்பி இருந்தார். அதனால ஆண்டவர் அங்கே பேதுருவுக்கு கொடுக்கிறதா யோவானுக்கு கொடுக்கிறதான்னு பார்க்கல. இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சு அடுத்த பகுதிக்குள்ள போறேன். ஆமாம், திருப்புங்கள். ஏசாயா 55:1-2 வசனங்களை பாருங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ பாருங்க, நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படித்தான் கூப்பிடுறாரு. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நீ தாகமா இருக்கிறவன் தான். நீ எவ்வளவு படிச்சாலும் நீ தாகமா இருக்கிறவன் தான். நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நீ தாகமா இருக்கிறவன் தான். தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களுக்கு வாருங்கள். டெய்லி வந்து மொண்டு கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதிகாலை ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் பிரசன்னத்தை மிஸ் பண்ணாதீங்க. நீதி சூரிய உதயத்தை தேடி கன்னியாகுமரியிலையும் உலகத்தில் இருக்கிற கடற்கரைக்கெல்லாம் மனுஷன் ஓடுறான். அதுக்கு முன்னாக நீதியின் சூரியன் உதயமாகிற நேரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். அதிகாலையில் அந்த நீதியின் சூரியன் உதயமாகிற நேரத்தை பிடித்து தாகத்தோடு போய் பாருங்கள். பணம் இல்லையே என்று ஏங்குகிற அளவுக்கு அவர் வைக்க மாட்டார். நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்போ யார்கிட்ட கடன் வாங்கலான்னு. அது வேற இப்போ வாட்ஸ்அப் வேற ஈஸியாக வந்துருச்சா. ஒரு 500 ரூபா போட்டு விடுப்பா, ஒரு 1000 ரூபா போட்டு விடுப்பா. எத்தனை போட்டு விட்டாலும்
இங்கே பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாமே கடன் வாங்குறதுக்கு வழியை தான் உண்டாக்கி விட்டுருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, தாகமா இருக்கிறவங்களை நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. பணம் இல்லாதவர்களே, நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க, பணம் இல்லாதவங்களே நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்க வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்களை பார்த்தாலே தெரியுது, 6 நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கடையில் இப்படிப்பட்ட தாகத்தோடு போகிற அனுபவங்கள் இல்லை, மணிக்கணக்கில் செலவிடுகிற அனுபவம் இல்லை. வாஞ்சையா இருக்கிறவன் பாடிக்கிட்டே இருப்பான், அல்லேலூயா அல்லேலூயா. சிலர்லாம் வெறுஞ்சோரே திங்கிறாங்க, நல்லா பாட துதிக்க வசனத்தை வாசிக்க அப்படியே தாகத்தோடு போகும்போது ஒரு வார்த்தை கிடைக்கும், அன்னைக்கு திருப்தி ஆயிடுவா. ஒரு வார்த்தை கிடைக்கும், இருக்கிறேன். ஆண்டவர் ஆங்கிலத்தில் டோன்ட் ஃபியர் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் 366 தடவை எழுதியிருக்காரு. லீப் வருஷத்துக்கும் சேர்த்து சர்ச் பண்ணி பாருங்க, ஆங்கில பைபிள் இருந்தா டோன்ட் ஃபியர் என்கிற வார்த்தை 366 நாளுக்கும். பயப்படாத இருக்கேனா, பயப்படாத நான் இருக்கேன். ஆமாம், அதனால தமிழ் பைபிளில் இல்லையேன்னு நினைக்காதீங்க, ஆங்கிலத்து பைபிளில் 366 நாளுக்கும் டெய்லி காலையில் வருஷந்தோறும் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ பணம் இல்லையே, நிறைய அம்மாமாருக்கு ஒரு விசேஷம் இருக்கு, இல்லடா உனக்கு வாங்கி கொடுக்க காசு இல்லடா, அம்மாட்ட காசு இல்லடா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வாங்கி சாப்பிடுங்கள், பணமே வேணாம். உன் பிள்ளைக்கு தேவ சமூகத்துல உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த பைபிள் வசனத்தை வாசிச்சு நீ அவர் மேல் தாகமா போ. அடுத்த வசனத்தை பாருங்க, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும். நீங்க இந்த உலகத்துல உங்க பணத்தை எல்லாம் வீணாக்குறீங்களே, தேவையில்லாததுக்காக செலவு பண்றீங்களே, உங்களை திருப்திப்படுத்தாதுக்காக செலவு பண்றீங்களே, உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. ஆண்டவருக்கு கவனமா சொல். பைபிள் வாசிக்கும் போது ஒரு பென்சில் வச்சுக்கோங்க, புரியாததை ஒரு கோடு போட்டுக்கிறங்க. வேகமா வாசிக்காதீங்க, மெதுவா வாசிங்க. அடுத்த வருஷம் ஒரு அட்டவணை தர போறேன். ஒரே நாளில் பால் தேன் எல்லாமே இருக்கும். என்ன, ஆதியாகமும் இருக்கும், புதிய ஏற்பாடு இருக்கும், சங்கீதமும் இருக்கும், நீதிமொழிகளும் இருக்கும். அது மாதிரி ஒரு டேபிள் ரெடி பண்ணிருக்கு. அந்த டேபிளை உங்களுக்கு தரப்போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் நீதிமொழிகளில் மனப்பாடம் பண்ணால் ஒரு வருஷம் முடியும் போது 31 நீதிமொழிகளை மனப்பாடம் பண்ணிடலாம். 366 வசனம் இல்லை, கால்குலேட் பண்ணி பாருங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் பிள்ளைகளுக்கு நீதிமொழிகளை கொடுத்துருந்தா நீதியாக வாழ்ந்திருப்பானே, நல்லா வந்திருப்பானே. சொல்லி கொடுத்தால ரைம்ஸ் சொல்லு, தப்பு ஒன்றும் இல்லை, போயம் சொல்லு, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே நீதியின் மேலே பசிதாக இல்லாம அவன் எவ்வளவுதான் மேலே போனாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். அப்ப ஆண்டவர் இதுக்காக செலவு பண்ண கூடாதுன்னு சொல்றாரா? நீ நீதியின் மேல பசிதாகம் இல்லாம போனா திருப்தியே கிடையாது. ஏன் தெரியுமா? பக்தி என்ன? வெள்ளை ட்ரெஸ் போட்டதா பக்தி? பக்தி என்ன? கையில பைபிள் தூக்கிட்டு வர்றதா பக்தி? போதும் என்ற மனது, போதும், குப்பையில கிடந்தேன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்க, போதும் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. ஆமா, கவனமா செவி கொடுக்கணும். அப்பதானே தூங்கிடுறோம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க அப்பதானே புரியாது. கவனமா செவி கொடுத்து நலமானதை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, எப்படி தேசத்துல 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 1 மாசம் முடியறதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1000 ரூபா கொடுக்குறான், வாங்கிடணும். ஆனா ஆண்டவர் பேசுறது புரிய மாட்டேங்குது. ஆண்டோடைய ஏன்னா தாகம் இல்லை, அது மேல தாகம் இருக்கு. ஆனா இப்ப சொல்றான் 1000 ரூபா பத்தாது, 5000 ரூபா போடுங்க. 5000 ரூபாய் இல்லை, 50,000 கொடுத்தாலும் பத்தாது. அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாரு, திருப்தியாய் அனுப்புகிற தேவன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருங்கள், திருப்தி உள்ளவர்களா இருப்பீங்க.